ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி எல்லோரும் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு நாள், இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி பகவானுக்காக, பகவான் சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய ஆசீர்வாதம், பகவானுடைய கருணை எப்போதும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கிட்டு அடியேன் பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். இந்த ஒரு நாள் பக்தியிலையும் நம்மளுடைய பௌதிக எல்லா விதமான பிரச்சனைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் பகவான் தான். நம்ம இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும், அனைத்து விதமான சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடியும் பகவான் தான். அதனால் பகவான் நினைத்தா நம்மளை காப்பாற்ற முடியும், நம்மளை அழிக்கவும் முடியும். எல்லாம் அவனுடைய சக்தியிலே இயங்குது. அதனால் பகவான்கிட்ட நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி அவர்கிட்ட நம்ம அடைக்கலம் வந்துட்டோம். அடைக்கலம்னா அவரோட ஷெல்டருக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம பக்தியில் முன்னேறது உறுதி. ஆனால் நம்மளுக்கு அப்பப்போ முக்குணங்களும் மாயினால் தாக்கப்படுவோம். இது எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் பகவான் தான். அவர் எல்லாம் தந்து அருள் புரிவதற்காக நம்ம ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண உற்சாகத்தோடு சொல்லி நம்ம இது உபன்யாசம் ஆரம்பிப்போம். சரியா? அவருடைய கருணை கிடைக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பக்தியில் நம்ம எல்லாரும் முன்னேறணும். இதே ஒரு இதோடு நம்ம உற்சாகத்தோடு இருக்கணும். பக்தியில் இன்றும் பரவலாகக்கூடாது. எந்த விதமான சந்தர்ப்பத்திலையும் என் பக்தி சேவை விட்டு கொடுக்கக்கூடாது, என்னுடைய நாம ஜபத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்ற மனப்போக்கு நமக்கு எப்பவுமே இருக்கணும். அதனால் ஹரே கிருஷ்ணா ஒரு வாட்டி பகவானை பிரார்த்தனை பண்ணி மகாமந்திரத்தை சொல்லி நம்ம இந்த உபன்யாசம். சரியா? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய். ஓகே. ஸோ வந்திருக்கும் அனைத்து பக்தர்களும் மீண்டும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா சொல்லி இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஸோ பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 9 12வது ஸ்லோகம், 12வது பதம் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. பகவானுடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கருத்தும், தத்துவமும் அப்படியே மரத்தில் பசுமானி மரத்துலேருந்து அப்படியே ஒரு ஆணி எடுத்து அடித்து எப்படி நிற்குமோ அந்த மாதிரி அவர் நிற்குது. இந்த சொல் இன்ன வரைக்கும் யாருனாலையும் மாற்ற முடியல. அவங்களால சொல்ல மாற்ற முடியல. ஆனால் என்ன மாற்றிருக்காங்க பல பேர், பகவான் மேலே பொறாமை உள்ளவங்க பகவானை வார்த்தையை மாற்ற முடியல, ஆனால் பகவானுடைய விளக்கத்தை மாற்றிருக்காங்க, பொருளை மாற்றிருக்காங்க. அவர் என்ன சொன்னாரோ மாற்றி பேசியிருக்காங்க, தவிர அவரோட வார்த்தையை மாற்ற முடியல. ஸோ ஆக பகவான் அற்புதமாக இன்றைக்கி இந்த ஸ்லோகத்து மூலிமா எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்தியோட ஸ்லோகம் மிக ரகசியமான அறிவு என்ற தலைப்பில் 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். சரியா? எல்லாரும் பகவத்கீதையை திறந்து வச்சுங்க. இல்லாதவங்க பல பின்பற்றலாம் நம்ம சொல்கிறத. இருக்கிறவங்க தயவுசெய்து பகவத்கீதை திறந்து அந்த ஸ்லோகத்தோடு இருப்போம். ஓகே. மோகஸ்ய மோககர்மணோ மோகஜானா விஞ்சித்தசஹ ரக்ஷாசின் அசுரிம் சைவ பிரகிருதின் மோகினிம் ஸ்ரிதஹ மோகஸ்ய மோககர்மணோ மோகஞான விசேஷசஹ ரக்ஷாசிம் ஆசுரிம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதஹ. புருவல் படிங்க ஸ்லோகம். மோகாச மோககர்மணோ மோகாச மோககர்மணோ மோகஞான விசேஷசஹ மோகஞான விசேஷசஹ ரக்ஷாசிம் அசுரிம் சைவ ரக்ஷாசிம் ஆசுரிம் சைவ பிரகிருதி மோகினிம் ஸ்ரிதஹ பிரகிருதி மோகினிம் ஸ்ரிதஹ. அடுத்த ஜோல் படிங்க ஸ்லோகம்.
மோகஸ்ய மோக கர்மாணோ மோக ஞான விஷேதசஹ ரக்ஷாசிம் ஆசுரிம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதஹ. சொல்லுங்க, படிக்கிறது பின்தொத்து படிங்க. மோக ஆஷா, ஆசைகளால் மயங்கியவர்கள். அப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் படிங்க. மோக கர்மானா, பல நோக்கு செயல்களால் மயங்கியவர்கள். மோக ஞானா, ஞானத்தால் மயங்கியவர்கள். விஷேதசஹ, குழம்பியவர்கள். ராட்சசிம், ராட்சசமான. ஆக்ஷுரியும், அசுரத்தனமான, நாத்திகமான. ச, மேலும். ஏவ, நிச்சயமாக. பிரகிருதிம், இயற்கை. மோகினிம், மயங்குகின்ற. ஸ்ரீதஹா, அடைக்கலம் கொண்டு. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சத்தனமான கருத்துகளாலும் நாத்திக கருத்துகளாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்க நிலையில் அவர்களது முத்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். Those who are thus divided are attracted by demonic and atheistic views. In that diluted condition, their hopes for liberation, their fruitive activities, and their culture of knowledge are all defeated. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் 9வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தோடைய கண்டினியூ, தொடர்ச்சி. இப்போ நீங்கள் 11வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தனும் அஷ்டிதம் பரம் பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். மனித உறவில் நான் தோன்றும்போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இருக்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். அப்போ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கிறாங்க. ஏன் பகவான் நம்மளை மாரி என்ன மனசு மாரியே இதாக இருக்கார், மனசு ஒரு மாரி தான் இருக்கார் பகவானும். 2 கை 2 கால், அப்புறம் மூக்கு வாய் எல்லாம் ஒரே மாரி மனசு மாரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏளனம்னா அவர் விடைக்கிறது. பகவான் தானே இப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும், அவருக்கு 2 கால் இருக்குது, எனக்கு 2 கால் இருக்குது, அவருக்கு 2 கை இருக்குது, எனக்கு 2 கை, கண் வாய் மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏளனம் செய்யுது. அப்போ இது அந்த மூடாங்கிறார்ல, அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? இந்த மாதிரி சொல்கிறவங்க, இந்த மாதிரி நினைக்கிறவங்க எதால் கவரப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறேன். அவங்களோட கதி என்ன ஆகுது? அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அந்த என்னை ஏளனம் செஞ்சுட்டு என்னை ஏற்றுக்காமல், கடவுள்னு ஏற்றுக்காமல், என்னையை வச்சு எந்த விஷயத்தையும் அவங்க நம்பிக்கையோடு செய்யாமல் அந்த கூடிய செயல்கள், ஆக்டிவிட்டி, ப்ரொசஸ் எல்லாமே ஃபெயிலியர், தோல்வி அடையுது.
அதே தான் இங்கே சொல்கிறாரு. ஓகேவா? இங்கே சொல்கிறாரு 12வது ஸ்லோகத்தில், 12வது ஸ்லோகத்துடைய என்னன்னா, யாரெல்லாம் என்னை ஏளனம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை ஏளனம் செய்கிறாங்களோ, புதுசாக வாங்கி போட்டும் சரியில்லை, யாரெல்லாம் என்னை ஏளனம் செய்கிறாங்களோ அவங்க இருக்க எந்த விஷயமே செய்யக்கூடிய எந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இதாகாது. அதுக்கு வந்து 3 விதமான விஷயங்களை சொல்கிறார் பகவான் இங்க. மோகஷ, மோக கர்மானு, மோக ஞானம். மோகஷனா ஆசைகள், ஆசையால் மோகனம் மயங்கியவர்கள், ஆசையால் மயங்கிறவங்க 1வது. 2வது பலநோக்கு செயல்களால் மயங்கியவர்கள். 3வது ஞானத்தினால் மயங்கியவர்கள். அதாவது சிம்பிளாக சொன்னா, புரிய மாதிரி சொன்னால், யோகி, கர்மி, ஞானி அஷ்டாங்க யோகம் செஞ்ச பகவானை ஏற்றுக்காம, பகவானிடம் எந்த ஒரு தஞ்சம் அடையாமல், அந்த ஒரு விஷயத்தை ஒரு ஆசைக்காகவும் ஒரு செயல்படுற அந்த யோகி அஷ்டாங்க யோகத்தால் தியானத்தை மூலமாக அடையக்கூடிய அந்த விஷயம் தோல்வி அடையுது. அதாவது அவங்க யோகின்னுவாங்க, அஷ்டாங்க யோகம் பயின்றவர்கள். அதான் மோகஷ. மோக ஞானா அப்படி என்பது என்னன்னா ஞானிகள். 2வது மோக கர்மனம், கர்ம காண்டத்தில் விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை மற்றும் பின்பற்றிட்டு பகவானை ஏற்றுக்காரவங்க. அதாவது கர்ம காண்டத்தை செய்யக்கூடிய விஷயத்துக்கு என்ன ஒரு நோக்கம்னா பகவானை அடையத்து, பகவானே இது பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்காம இதை செஞ்சால் பலன் கிடைக்குது, பலன் தான் கிடச்சிருச்சே, நான் ஏன் பகவான்கிட்ட அடையணும், எனக்கு தான் நான் செஞ்சக்கூடிய பலன் கிடச்சிருச்சே, பகவான்கிட்ட தான் அடையணும், பகவான் எனக்கு தேவையில்லை, இதை செஞ்சால் எனக்கு கிடச்சிருதா இல்லையா, இந்த பரிகாரம் செஞ்சால் எனக்கு கிடச்சிருதா இல்லையா, அப்போ எதுக்கு எனக்கு பகவான்? இதனால் செய்யக்கூடிய கர்ம காண்டத்தை பின்பற்றக்கூடிய கர்ம யோகா, அதாவது கர்மிகள் இறுதியில் என்ன அடைகிறாங்கன்னா தோல்வி அடைகிறாங்க, பகவானை ஏற்றுக்காம. ஞானிகள், அதாவது ஞானிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தை படிச்சுட்டு பிரம்மத்தை உணர்வாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதியை. ஆனால் அது உண்மையான அந்த ஜோதி எங்கேருந்து வருது, யாருக்கிட்டேருந்து வருது ஜோதி? அந்த வெளிச்சம் யாருக்கிட்டேருந்து வருது? பகவான். எங்கேருந்து அந்த வெளிச்சம் எங்கேருந்து அந்த உருவாகுது? அந்த வெளிச்சம் கால் கட்டவர்லேருந்து, பகவானுடைய இது. ஆனால் அந்த ஞானிகள் பகவானை இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் என்ன சொல்கிறாங்கன்னா பகவானுக்கு உருவம் இல்லை. ஞானிகள் வேதத்தை வேதாந்தம் எல்லாத்தையும் படிக்கிறாங்க, கீதை படிக்கிறாங்க. ஆனால் கடைசி என்ன சொல்கிறாங்க? பகவானுக்கு உருவம் இல்லை, வந்தவர் ஜோதி இதுதான், இந்த ஜோதியால் தான் எல்லாமே உருவாக்கும், ஜோதி இல்லைன்னா இல்லை. ஸோ பகவானுக்கு உருவம் இல்லை. மோகஷ மோக கர்மானோ மோக ஞானம். விஷய தசனா குழம்பியவர்கள், குழப்பம் தான் அவங்க. எதுனால குழம்பியிருக்காங்க, யாருனால குழப்பப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க செய்யக்கூடிய செயல் வச்சு தான். பகவானை ஏற்றுக்காதவங்க, பகவானுக்கிட்ட சரணம் அடையாதவங்க, பகவானை தெரிஞ்சும் வேண்டாதவங்க. அதாவது எதுக்கு இந்த மூணு இதுலேயும் அவங்க போகிறாங்கன்னா பகவான் மேலே பொறாமை, பகவான் மேலே பொறாமை. பகவான் நான் ஒரே இருக்கும், அவருக்கு இவ்வளோ செல்வங்கள் இருக்குது, இவ்வளோ அதிகாரம் இருக்குது, இவ்வளோ சக்திகள் இருக்குது, அந்த ஒரு இது. நானும் இதை அவர்கிட்ட அடைக்கலாம் வரமாட்டேன், என்னால் முடியும், எனக்கும் எல்லா சக்திகளும் இருக்குது, எனக்கு எல்லா விதமான சுதந்திரம் இருக்குது, சுதந்திரம், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ். அந்த ஃப்ரீடமை பகவான் எதுவும் கண்டுக்காதனால நாம் அதை தவறாக பயன்படுத்தி கொள்கிறோம். தத்தாத்த சக்தி சொல்லக்கூடிய நடுத்தர சக்தியில் இருக்கும் நம்ம. அதாவது சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குதா இண்டிபெண்டன்ஸ், ஆனால் அதை தவறாக பயன்படுத்தி கொள்கிறோம். இதுதான் பகவான் வலியுறுத்துகிறார். எந்த விதமான செயலியும் பகவான் செய்கிறத கண்டுக்க மாட்டார், கேட்க மாட்டார். காலையில் நம்ம ஜபம் பண்ணாமல் ஏமாற்றுவோம், கீதை படிக்க மாட்டோம்,
சேவை செய்ய மாட்டோம், பூஜை பண்ண மாட்டோம். பகவான் வந்து தோத்துட்டு கேட்குறாரா? வாசப்படி நின்று உட்காந்துருக்காரு அங்கேயே, நீங்கள் எதே செய்யல, ஏன் மற்ற செய்யலை, ஏன் பிரபு செய்யலைன்னு கேட்குறாரா? நோ. ஆனால் இயற்கை சட்டம், லா, நேச்சர் தன் கடமை செய்யும். புரியுதா? இப்போலாம் டிராஃபிக் ஜாமில், டிராஃபிக் லைட்டில் ரெட் லைட்டில் விழுந்து போகக்கூடாது தான். காடி வரல, கார் எதுவும் வரல, ஆனால் நம்ம போனோமா கேமரா போட்டானுங்க எல்லா இடத்துலையும். கேமரா இருக்கு இல்லையா? டிராஃபிக் ஜாம்லாம் கேமரா இருக்கு. போயிடலாம். ஆனால் அது திடீர்னு ஒரு காலத்தில் என்ன ஆகும்? சாமான் க்ரோஸ் பண்ண இல்லை, கரெக்டாக தரேன் செகு துவான் கரெக்டாக தரேன், கார்கள் இல்லையா, அதனால நான் குறை பண்ணேன். என்ன தவறு? எந்த விபத்தும் ஏற்படவில்லையே, அவரிடம் நான் எதை தவறு செய்தேனா? இல்லாத பொழுது நான் அவசரத்துக்கு நான் போனேன். அப்படிலாம் பேச முடியுமா? சாலாக்கத்தா சாலா, தவறா தவறு இல்லையா? முதல் கேள்வி கேட்பான். அஞ்சு அம்பி லேசின் உண்டாங் பராத்தரும் தாவுக்கா தத்தாவும். உண்மையாக பார்க்க போனால் போகலாம். ஆனால் சட்டம் அது என்ன சொல்லிருக்கு? விதிமுறை, ரூல்ஸ் ரெகுலேஷன் சின்னது. மேரா ரெட் லைட் சிவப்புனா நிற்க வேண்டும், ஏன் நிற்கவில்லை? ரைட்டா இல்லையா? அந்த மாதிரி இயற்கை பகவானிடம் நாம் வந்து தஞ்சம் அடைஞ்சு சேவை செய்யணும். ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய கடமை என்னன்னா பகவானுக்கு சேவை செய்ய முடியும், அது நம்மளுடைய கடமை. அது செய்யாத போது என்ன நடக்குதுன்னா, மாயாதேவி தன்னுடைய சட்டத்திட்டங்களை கையாளுறாங்க. மாயாதேவி யாரு? மாயாதேவி துர்க்கை அம்மன் அம்பாள். அவங்க கெட்டவங்க கிடையாது. யமராஜர் கெட்டவரா? யமராஜ கெட்டவரா? யமராஜ கெட்டவரா? யமராஜ கெட்டவரா? யம தர்மர் கெட்டு வராங்க? நோ. யமராஜா தன் கடமையை செய்கிறாரு. யமராஜா தன் கடமையை செய்கிறாரு. அவரும் பகவானுடைய பக்தர். அந்த அஜாமிலன் கதையில் அஜாமிலன் பிராமணன் பாவகாரியத்தை செஞ்சு அவர் வந்து இறக்கும் தருவாயில் நாராயணன் சொல்லிடுறாரு. சிம்பிளாக சொல்கிறார், நாராயணன் சொல்லிடுறாரு. யம தூதர்கள் வராங்க, உன்னை கூட்டிட்டு நரகத்தை பொண்ணுங்கிறாங்க. அங்கே விஷ்ணு தூதரும் வராங்க. 2 பேருக்கும் உரையாடல் நடக்குது, வாக்குவாதம் நடக்குது. இல்லை இது இவரை நான் வைகுண்டு கொண்டு போகிறேன்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க? இல்லை, இவர் பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டாரு, ஆகையால் பகவானுடைய அடைக்கலம். அதுக்குன்னு அஜாமிலன் நிலைமை நம்மளுக்கும் வரணும்னு நினைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அஜாமிலன் மட்டும் பிராமண குடும்பத்தில் பிறப்பாரா? ஆரம்பத்தில் எல்லா விதிமுறையும் பின்பற்றுவாரா? ஆனால் அதேமாரி நானும் சைவம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அஜாமிலன் மாரி வாழ்ந்துட்டு நான் வருவேன்னு நினச்சா அதுதான் தவறு. அதுதான் தவறு. அஜாமிலனுக்கு கிடைச்ச அவருடைய சுக்ரித்தி வேற, அவருடைய அந்த பக்தி இது வேற. நம்ம என்ன பண்ணக்கூடாது? காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. காப்பி அடித்து அப்படியே பேஸ்ட் பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டரில் அந்த வேலை செய்யுமே, ஒருத்தங்க காப்பி பண்ணி மெசேஜ் காப்பி பண்ணி அதை வீடியோ காப்பி பண்ணி அப்படியே எடிட் பண்ணி அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது வந்து பகவானுடைய மகிமை காமிக்குது. ஒவ்வொருக்கும் பகவான் தனித்தனி இதை கொடுப்பாரு. அவருக்கு தெரியும் யார் உண்மையாக இருக்கீங்க, யார் பாசாங்கு பொய்யா நடிக்கிறீங்க, யார் யார் உண்மையாக பிரச்சனை இருக்குது. உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சிசிடிவியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அகங்காரம் ஆணவம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் வேற விதமாக சொல்லி தருவார். சொல்லுவார்ல, காட்டுன்னு காட்டுவார்னு, அவரு காட்டுவார். பகவான் அந்த அளவுக்கு பகவானுக்கு இது இருக்கு. ஓகே, எதில் எங்கே ஆரம்பிச்சதானே? எதில் ஆரம்பித்தேன்? லைட்டா பாருங்க, டிராஃபிக் லைட்டுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. மாதாஜி நீங்கள் வந்து அந்த டிராஃபிக் லைட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டக்குனு கற்பூரம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, எதுக்கு நான் சொன்னேன்னா, நம்மளுடைய பின்பற்றக்கூடிய விஷயம் ஆன்மீக விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பகவானுடைய பக்தியில் ஈடுபடாதவர்கள், சேவை செய்யாதவர்கள் மாயை துர்கா. நம்மளுக்கு எத்தனை விதமான துர்கா இருக்காங்க? ஒரு துர்கா யாரு? மகாமாயா. மகாமாயா என்ன பண்றவங்க? பனிஷ்மெண்ட். பகவானுக்கு யாரு? பகவான பக்தியை பகவானுக்கு சார்ந்து இல்லாம தனிப்பட்டு இதுல செயல்படுறப்ப
தண்டனை கொடுக்குறாங்க. சரியா? யோகமாயா யாரு? பக்திக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம பக்தி தொண்டுக்கு வந்துட்டோம், சேவைக்கு வந்துட்டோம், ஜபம் பண்றோம், பகவான் பேச்சு கேட்குறோம். யோகமாயா நம்மளைய பக்தி சேவைக்கு அவங்க அழைத்து போறாங்க. சரியா? கிளியரா? ஓகே, விஷயத்துக்கு வரும். அப்ப இல்லாதவங்க மாயை பாருங்க, இங்க வந்து அழகா போட்டிருக்காங்க. மோகினியும் மயங்குகின்றனர் அப்படின்னா மாயையால மயங்குறாங்க. எப்படி எத்தனை விஷயத்துல மயங்குறாங்கன்னா 3 விஷயம். மோகஷ, மோக கர்மானோ, மோக ஞானா. எப்படிப்பட்ட இதுல இதாகிறாங்க? இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சித்தமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். நாஸ்திகம், நாஸ்திகம் என்றால் என்ன? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். நம்பிக்கை இல்லை. சில புருபாத அவர் தான் சொல்றாரு. அவர் அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் பண்றப்ப அவர் சொல்றாரு, நாஸ்திகவாதிகள் அதிகமா இருந்தாங்க. சொல்றப்ப சொல்றாரா, வெள்ளக்கார சொல்றாரா, நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்றீங்க சுவாமிஜி. அது புருபாத பார்த்து சொல்றாரு, சுவாமிஜி நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க, நான் ஹரே கிருஷ்ணா சொல்றேன், ஆனா நான் பகவானை ஏத்துக்கல. புருபாத சொல்றாரு, நீ பகவானை ஏத்துக்கலங்கிற, முதல்ல நீ பகவான் நாமத்தை சொல்லு. ஏன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப போல அவரு ஏன் பகவான் நாமத்தை சொல்ல சொன்னாரு? ஏன் பகவான் நாமத்தை சொல்ல சொன்னாரு? மனசுல அழுக்கு போகுது. ஓகே, வேற சுக்குருத்தி கிடைக்குது. ஓகே, வேற நம்பிக்கை வருது. பாருங்க, நாம சொன்ன நம்பிக்கை வருது. ஓகே, வேற நம் இதயத்தில் 6 விதமான எதிரிகள் இருக்காங்க. யாரு? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இந்த 6க்கும் எல்லாரும் விளக்கம் சொல்லுங்கள். ஒரு ஆள் சொல்லுங்க. முதக்கு என்ன அர்த்தம்? ஆசைகள். 1வது ஆசைகள். 2வது கோபங்கள். 3வது பேராசைகள். 4வது வேற இங்கே ஸ்டக்காது. 2026 வந்துருச்சு. 2026 ரெசல்யூஷன் தீர்மானம் எடுத்து வர எப்படி இருக்கு? 1வது காம. என்ன அர்த்தம்? காம குரோத, காம குரோத மோக, காம குரோத மோக, காம குரோத மோக மத மாச்சரிய. மோகன என்னது? இலூஷன், மோகங்கள். மத காம குரோத லோப மோக மத மாச்சரிய. வள்ளி மாத்தி சொல்லுங்க. சொல்லு, ட்ரை பண்றீங்க. எங்க திவ்யா மதிஜி? ஓகே, வேற பொறாமி, என்வி. வரிசை சொல்லுங்க மதிஜி, எல்லாரும் கேட்குறாங்க. ஆசைகள், குரோத, கோபம். எங்க? ஓகே, லோப, கிரீட், பேராசை, மோக, அட்டாச்மெண்ட், மத, எரகன்ஸ். எரகன்ஸ் தமிழ் என்னது? அகங்காரம், பொறாமை. இந்த 6 எதிரிகளும் நம்ம இதயத்தில் இருக்கு. அப்போ இந்த 6 எதிரிகளையும் நம்ம வெளியாக்காம, நம்ம இது பண்ணாம, பகவானுடைய விஷயத்தை எப்படி நம்ம கேட்போம், பகவான் விஷயத்தை மேலே எப்படி நம்ம வந்து அந்த செவி சாய்ப்போம். இப்போ வந்து பகவானை நாம அங்கே வந்து அங்கே வேலை செய்யுது. எல்லாத்தையும் பொறாம இருக்கு. பாருங்க, முழு முதற் கடவுளான புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே பொறாமை இருக்குதுன்னா நல்லா கவனிக்கணும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும். அப்போ மற்ற மனித இதுலேயும் பாருங்க, பகவான் படைப்பரு, அவர் தான் தந்தை, அவர் தான் பகவான், அவர் மேலே பொறாமை. அப்படி பொறாமை இருந்தால் எப்படி அவரிடம் சரணாகதி அடைவது? அவர்கிட்ட சரணாகதி அடையாம முக்திக்கின்ற பெயர் அங்கு இங்க விடுதலை, எங்க உங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும்? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து எப்படி நாம் விடுபடுவோம்? கொஸ்டின் மார்க். அதனால தான் ஆக்சுவலி உண்மையான பார்க்க போனால் நம்மளோட இது பிரம்ம மத்துவ கௌடி தாரா
சம்பிரதாயத்துல பகவான் நாமம் சொல்லியே நம்ம போகலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா அந்த நாமம் சொல்றதே பிரச்சனை. புரியுதா நான் சொல்றது? புரியுதா எல்லாத்தையும்? நாமம் சொல்றதே பிரச்சனை. அதனாலதான் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணாங்க, சேவை செய், பகவான் கதைகள் கேள், சாது குரு வைஷ்ணவர்கள் வந்தா சேவை செய். அந்த நாமத்தை சரிவர சொல்லி பகவான்கிட்ட அடையிறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பகவான் நாமத்தை சொன்னா எல்லாமே கிடைக்கும். ஆனா பகவான் நாமத்தை சொல்றது இங்க பிரச்சனையா இருக்க, சரியா சொல்ல மாட்டோம். ரெண்டாவது, கவனத்தோட சொல்ல மாட்டோம், கவனம் செதறுது, அது கம்ப்ளீட்டா முடிக்கிறது இல்ல, அபராதம் பண்றோம். ஓகே சரி, நன்றி. அபராதம் பண்றோம், குற்றங்கள் பண்றோம். இந்த மாதிரி பண்றப்ப அப்ப எப்படி பகவான் அடையுது? அப்புறம் கேட்டா சொல்றது, நான் நாமத்தை சொன்னேன் ஆனா பகவான் பிரேமே கிடைக்கல, பக்தி கிடைக்கல, அவர் மேல நம்பிக்கை வரல. எப்படி வரும்? சொல்றதே சரியா சொல்லி. அப்ப என்ன பண்ணாங்க ஆச்சாரிகள்? சேவை செய்யுங்க. என்ன, நம்ம கட்டுண்ட ஆத்மா நம்ம கைய கட்டி இருக்கு சொல்ல போனா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா சேவை மூலியமாக, பகவானுடைய கேட்கற மூலியமாக, பாகவத கதை, ஹரிகதை, இந்த மாதிரி தத்துவங்கள் விஷயம் கேட்கறதுனால, கதைகள் கேட்கறதுனால, சேவை செய்யறதுனால, ஒவ்வொரு வாட்டையும் ஆக்டிவிட்டி, ரத யாத்திரை கலந்துக்கிறோம், ஃபெஸ்டிவல் கலந்துக்கிறோம், ஜென்மாஷ்டமி, கௌரி பூர்ணிமா இப்படி வருதுல, எல்லாத்தையும் கலந்துக்கிறோமா இல்லையா? அதுவே கலந்துக்கிறப்ப அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இது மூலியமா தான் நாம் காப்பாற்றப்படுவோம். ஆனா அது பகவானை ஏத்துக்கணும். பகவானை ஏத்துக்கலன்னா முடியவே முடியாது. அப்ப யாரெல்லாம் பகவானை ஏளனம் செய்யறாங்களோ அவங்க இந்த 3 விஷயத்தெல்லாம் பயங்கராங்க. அஷ்டாங்க யோகத்துடைய உண்மையான நோக்கம் என்னன்னா பகவான் அடையுது. ஆனா அதுல என்ன நடக்குன்னா மாயையால மயக்கப்படுவாங்க. மயங்கிறப்ப மறுபடியும் வீழ்ச்சி அடைவாங்க. அப்படியே முன்னேறி போனாலும் பகவான் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அதுக்கு 2 கதைகள் இருக்கு. ஒன்று விஸ்வாமித்ரர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்திரனுக்கே ரொம்ப இந்திரனுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பயமுறுத்தினாரு. ராஜ்யமே இவர் எடுத்துட்டு வர சொல்லி இந்திரன் என்ன பண்றாரு, மேனகா, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமா, மேனகா இவங்கெல்லாம் சொர்க்கலோகத்திலேயே நடனம் ஆடக்கூடியவர்கள். யாரெல்லாம் புண்ணியக்காரி செய்கிறாங்களோ அவங்களாம் சொர்க்கலோகத்துக்கு போய் சோமபானம் குடித்து நடனங்களையும் அங்கே உள்ள விஷயங்களை பார்த்துட்டு புண்ணியம் முடிஞ்சோட திரும்பி இங்கே பௌதிக உலகத்துக்கு எத்தப்படுவார்கள். உண்மையானா அங்கேருந்து எத்தி தள்ளிடுவாங்க. உன்னோட புண்ணியம் முடிஞ்சிருச்சு, பாய் டாட்டா கிளம்புங்க, ஒரே எத்தி திரும்பி இதுங்க போடுறோம். அப்போ சொர்க்கமும் நரகமும் இறுதின்னு எடுத்தால் அது உண்மை கிடையாது, ரெண்டுமே தற்காலிகம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாவத்துக்கு நான் போகிறவன் திரும்பி நான் அங்கே பிறக்க தானே போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் சிக்கல் தான். இப்போ மனசு பிரிவு கிடச்சிச்சு, நம்ம வந்து பாவத்தை செஞ்சு திரும்பி போயிட்டா திரும்பி மனசு பிரிவு கிடைக்கணும் உறுதி இல்லை. அதுக்கேற்ற ஒவ்வொரு உடலும் நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு உடலும் மாற்றி அதான் பகவான் 84 லட்சங்கள் உடலுக்கு உருவாக்கி ஸ்பீஸ் என்ன சொல்லுவாங்க, ஜீவராசிகளை உருவாகி இருக்காரு. உடல் ஒவ்வொரு உடல் இருக்காரு, புழு பூச்சின்னு ஆரம்பிச்சு மரம் செடி கொள்ளிருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ ரெண்டுமே நம்ம சிக்கல் தான். இப்போ பகவானுக்கிட்ட தஞ்சம் அடையணும், பகவான் பேச்சை கேட்கணும். அப்போ பகவான் நாமத்தை சொல்லணும். நாமங்கள் மூலியமா பகவானை அடையலாம். ஆனால் அங்கே நாமங்கள் சொல்றதே பிரச்சனையா இருக்கு. அதனால தான் அப்போ பகவானை ஏற்றுக்காதவர்கள் இந்த 3 விஷயத்துல பயங்கி போறாங்க. ஆசா, கர்மா, ஞானம். அஷ்டாங்க யோகத்துல விஸ்வாமித்தர் வந்து அவர் வந்து பகவானை அடையிறதுக்காக இது பண்ணல. எதுக்காக அவர் பண்ணாரு, இந்திரனுடைய பதவி எடுத்துடணும், இந்திரனோட இது. இப்போ அவர் வந்து ஒரு உள்நோக்கத்துக்கு போனாரு. ஆனா இந்திரன் என்ன பண்ணாரு, மேனகை அனுப்பி அவரை பாதிலே இது பண்ணிட்டாரு, கலைச்சிட்டாரு, முடிஞ்சு ஃபெயிலியர். சௌபரி முனி அது விஸ்வாமித்திராச்சு 1000 வருஷம் தியானம் பண்ணாரு, 1000 சத்துரிபு தபம் தாங்குமா கேஸ். இப்போ கேஸ் தாங்குமா? கலியுகத்தோடைய மனிதனுடைய ஆயுள் 100 வயசு. அதே இங்கே போல கேஸு தடுமாறுது. 1000 வருஷம் விஸ்வாமித்திரையே தியானம் பண்ணாரு.
அப்புறம் சௌபரி முனி மிகப்பெரிய அஷ்டாங்க யோகத்தை பயின்று பெரிய பெரிய வந்து என்ன சொல்லுவாங்க பயிற்சி பண்ணுவார். 60,000 வருஷம் அண்ணாப்ளூ ரிபு தாவுன் 60,000 தண்ணிக்குள்ள போய் ஜபம் பண்ணுவார். இதுக்குள்ள தண்ணிக்குள்ள அங்கேயும் பாருங்க மாயோடைய சக்தி, மாயோடைய அந்த பரீட்சை என்னன்னா, ஒரு என்னதான் வந்து அந்த மூச்சு அடைக்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். 60,000 வருஷம் உள்ள சாப்பாடு இல்லை, தண்ணி குடிக்கல, மலஞ்சலம் கழிக்கல, எல்லாம் உள்ளுக்கு இருந்து அது சாதனை தானே. கின்னஸ் ரெக்கார்டில் வரணும், அது கின்னஸ் ரெக்கார்டில் வரணும். ஆனால் மீனும் உல்லாசம் ரொமான்டிக் ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ் ரொமான்டிக் பண்ணுறதுக்காட்டு அவருக்கு இதுலேருந்து கலந்துட்டாரு, தபத்துலேருந்து கலங்கி வெளியே வந்துட்டு ராஜாக்களுடைய மனைவிகளை திருமணம் செஞ்சுட்டார். ஸோ இது அஸ்தாங்க யோகம் பண்ணுடைய நிலைமை. ஆனால் உண்மையாக அஸ்தாங்க யோகம் எதுக்காக பரிந்துரைக்கப்பட்டதுன்னா பகவான் அடையுது. ஆனால் இங்கே பகவான் அடையல. அப்படியே திடமாக இருந்து போனாலும் பல கேஸு இதாயிரும். அஸ்தாங்க யோகம் நல்லா பயிட்டு போயிட்டே இருப்பாங்க. பகவான் சின்ன ஒரு சித்தி கொடுப்பாரு. சித்தினா பவர் மிஸ்திக்குன்னுவாங்க. சித்தியை வேற எப்படி புரிய வைக்கிறது? சக்திகள், அதாவது சின்ன பெரிய உருவம் சின்னதாகிடுவாங்க, இந்த செவத்துலேருந்து பொத்திட்டு போயிடுவாங்க, பறந்துருப்பாங்க. இங்கேருந்து பேசிக்கிட்டே இப்போ டக்குன்னு பார்த்தா விருந்தாவனத்தில் ஹரிகிருஷ்ணா விருந்தாவனத்துக்கு வந்துட்டு எல்லாரும் தரிசனம் எடுத்துங்க. டக்குன்னு பார்த்தா இங்கே ஜெகநாத்புரியில் இருப்பேன், அங்கே பார்த்தா மாயப்பூரில் இருப்பேன், இப்படி பார்த்தா ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன், திருப்பதி பாலாஜியில் இருப்பேன், கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். இதுதான் சித்தி. அவங்க பல விதமான இதில் வந்து அங்கங்கேயும் போயிட்டே நிற்க, ஒரு இடத்துல நிற்க, எல்லாம் சித்தி. இது வந்து அஸ்தாங்க யோகம் பண்ணுறவங்களுக்கு பகவான் பரிச்சை. சித்தியை கொடுத்து அது வேணான்னு சொல்லி தட்டி போகிறவன் தான் பகவான் அடைய முடியும். ஆனால் பல கேஸு கவிழ்ந்துடும் இந்த அஷ்டாங்க யோகம் பண்ணுறோம். அதே மாதிரி கர்மகாண்டம் உண்மையாகவே இது என்னத்துக்கு உருவாக்கப்பட்டதுன்னா பகவான் அடையிறதுக்கு. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, கர்மத்தை இதை செஞ்சு இதை நான் அடைஞ்சேன்னா இது கிடச்சிச்சா இது போதும். எனக்கு தான் கர்ம காண்டத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த பரிகாரம் செய்யுங்க, இந்த பரிகாரம் செஞ்சால் இது சரியாகணும். அப்போ இந்த பரிகாரம் செஞ்சால் இது சரியாகணும் போது அங்கே பகவானை தேவைப்படலையே. பகவான் தேவைப்படுமா? நான் இந்த பரிகாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தான் கிடச்சிருச்சு, அப்போ அங்கே பகவான் தேவையில்லை. அப்போ அதில் மயங்கிட்டாங்க. அப்போ பகவானுக்கிட்ட சரணகதி. ஞானிகள் மோக ஞானம், இந்த ஞானத்தை வேதத்தை படிப்பாங்க, வேதாந்த படிப்பாங்க, அப்புறம் வந்து உபநிஷத்தை படிப்பாங்க. எல்லாத்தையும் படிச்சும் பகவானை ஏற்றுக்கிறது இல்லை. படிச்சுட்டு கடைசி என்ன சொல்லுவாங்க, பகவானுக்கு கடவுளுக்கு உருவம் இல்லை, ஜோதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்தை இது பண்ணுவாங்க. ஸோ ஞானத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்? எதுக்காக ஞானத்தை அங்கே சொல்லித்தராங்க? எதுக்கு ஞானத்தை நம்ம கொலை பண்ணுறோம்? எதுக்கு நாலேஜ் நம்ம எடுத்துக்கிறோம்? பகவானை தெரிஞ்சு பகவானை சரணடைகிறது. ஆனால் இங்கே கடைசியில் பகவானை ஏற்றுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் ஒரு வாசியம். ஹரே நாம இவ கேவலம் கலாவுனா மலாயில ஈஃப்னு அர்த்தம். அந்த மலாய் கலாவுனா சமஸ்கிருதத்தில் கலியுகன்னு அர்த்தம். கலாவ் பண்டாயா இப்படி போடா, அந்த கலாவில் இந்த கலாவ் வந்து கலியுகம். கலாவ் நாஸ்தி ஏவ கதிர் அந்நியதா. எத்தனை வாட்டி நாஸ்தி ஏவ என்று சொல்லி நான் சொன்னேன்? 3 வாட்டி. அதில் என்னன்னா, முதல் அந்த இது தமிழில் விளக்கத்தை படிச்சேன். சண்டையும் கபடத்தனமும் நிறைந்த இந்த யுகத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி பகவானுடைய திருநாமங்கள் உச்சரிப்பதே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இதை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை வாட்டி சொன்ன? ஒரு வழி இல்லாத. என்ன அர்த்தம்னா, யோகிய சொல்றாங்க. அஷ்டாங்க யோகம் செஞ்சவங்க வழி இல்லை, யோகி. 2வது கர்ம காண்டத்தை பின்பற்றுவாங்க, வழி இல்லை. 3வது ஞான யோகத்தை பின்பற்றுவாங்க, வழி இல்லை. இந்த 3 பேருக்கும் இந்த கலியுகத்தில்
வழி இல்லை, வழி இல்லை, வழி இல்லை. என்ன போட்டிருக்கு? நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ நாஸ்தி ஏவ கதி அந்யதா. இது நான் சொல்லல, சைத்தன்ய சரிதாமிர்தத்துல மகாபிரபு சொன்னது. ஓகே, ஸோ இதை தான் வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. இதை தான் வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. யார் யாரெல்லாம் யோகியாகவும், அதாவது அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுவர்கள், கர்மியா இருக்கட்டும், கர்ம காண்டத்தை பின்பற்றுவர்கள், ஞானியா இருக்கட்டும், ஞானத்தை படித்துட்டு பகவானுக்கு உறவில்லை, பகவான் ஒரு ஜோதி பிரம்மன் அப்படி சொல்லுவவர்களுக்கு விஷி தச குழம்பியவர்கள், ராட்சசம் நாஸ்திகத்தோடைய கற்பனையில் ஏற்றுக்கிறவங்க, நாஸ்திகமா ராட்சசர். ராட்சசம் என்ன? பல்லு கூறா இருந்துக்கிட்டு கண்ணு 2 முட்டை கண்ணு வச்சுக்கிட்டு தான் ராட்சசர் இருக்கா? இறங்கிய கசுப்பும் இறங்கிய ஆக்ஷனும் வந்து அப்படிதான் இருந்தாங்களா? ஓ, எல்லாத்தையும் பயமுறுத்தி இருந்தாங்களா? பல்லு 2 பல்லு வச்சுக்கிட்டு கண்ணை 2 உருட்டிக்கிட்டு அது மாதிரியா பேய்மை இருப்பாங்களா? அதான் அர்த்தமா அசுரர்களுக்கு? அசுரர்கள் என்ன அர்த்தம்? மனதில் எது வச்சிருக்காங்க? ஈரோனியா, சமந்தா, திரிஷா என்ன வச்சிருக்காங்க மனசுல? ஜீவராசி கொண்டு சாப்பிடுவாங்க. மாதாஜி இந்த கும்பகர்ணனை பார்த்துட்டீங்கன்னா வாயில போடுவாரா? அதாவது சிம்பிள். அசுரர்களும் நாஸ்திகர்களும் என்னன்னா, கடவுளை ஏற்றுக்காதவர்கள், நம்பாதவர்கள், பொறாமை கொண்டவர்கள். இதுதான் என்னது? நாஸ்திகனும் அசுரர்களும். பல்லு 2 வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. யாரும் அந்த மாதிரி தப்பாக தான் வச்சுக்காதீங்க. பல்லு 2 கூரை வச்சுக்கிட்டு கண்ணு 2 உருட்டிக்கிட்டு அப்படியா? இல்லை. இரண்ய கசிப்பு இரண்யசின் அப்படியே இருந்தாங்க? இல்லை. அந்த ஒரு தோற்றம் தான் இருந்தாங்க, நார்மலாக தாங்க. அவங்களும் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், பொறாமை கொண்டவர்கள். முதல் விஷயம் பொறாமை, என்வி. இரண்யக்ஷன் வந்து பக்த பிரகலாத மர்ஜா. பக்த பிரகலாத யாரு? இரண்ய கசிப்போட யாரு? அவரு மகன், சன். அப்ப மகனா அவர் இருக்கிறப்ப அவரு சொல்லுவாரு, ஓம் நமோ நாராயணாய. இத இரண்ய கசிப்பு ஏத்துக்கிட்டாரா? இல்ல. என்ன சொல்றாரு? மடையா, முட்டாளே, எவனோட பேரு சொல்ற? யார் அவன்? என் சக்திக்கு ஈடானோம்னா ஓம் இரண்யாய நமக சொல்லி ஓம் நமோ நாராயணாய நம. பகவான் தான் என்றும். அப்ப பகவான் மேலே பொறாமை கொண்டவர்கள், பகவான் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், பகவான் மேலே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நாஸ்திக தர்மத்தை வளர்த்தவங்க தான் பகவான் மேலே அது அந்த அந்த அசுரர்களும் ராட்சசர்களும் இவங்க தான் மெயின். அப்போ வந்து அந்த 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 குணத்தை கொண்டவங்க பிரகிருதி மோகனிம் ஸ்ரிதஹா. பிரகிருத்திம்னா இந்த இயற்கை, ஜட இயற்கையோட மோகினி மயங்குகின்றன. யாரு மயக்கிறா அவங்கள? யாரும் மாயா மயக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம அடைக்கலம் போயிடுறோம். அவங்களுடைய தாக்குதலுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போயிடுறோம். யாரெல்லாம் பகவான் பேச்சை கேட்கல, பகவானுக்கு சேவை செய்யல, இல்லையோ மாயோடைய தாக்குதல் போயிடும். பகவான பேச்சு கேட்கறவங்க, பகவானுடைய சேவை செய்யறவங்க, பகவான் நாமத்தை சொல்றவங்க என்ன ஆவாங்க? மாயை என்ன பண்ணுவாங்க? ஹெல்ப் பண்ணுவாங்க. மகாமாயா போயிடுவாங்க, யோக மாயா வந்துடுவாங்க. சிம்பிள், எளிதான ஒரு விஷயம். ஸோ இது வந்து யாரெல்லாம் இந்த விஷயத்தை யாருக்கு சொல்றாரோ, இதே தான் வந்து மகாபிரபு திரும்பியும் 500 வருஷத்துக்கு முன்ன மகாபிரபு சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, கிருஷ்ணர் அவதாரி, கிருஷ்ணர் வந்து அவதாரி. அந்த கிருஷ்ணர் தான் புருஷோத்தம முழுவத கடவுள் கிருஷ்ணர் தான் கலியுகத்துல மகாபிரபு வந்தார். அவர் சொன்னாரு, நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஆனா கத்து கொடுக்கல. அது அந்த சொல்லி கொடுத்த அந்த பக்தியை நானே செஞ்சு காமிக்கல. நம்ம படிக்கிறல ஸ்கூல்ல தியோரி
ப்ராக்டிக்கல். தியோரினா புக்குது படிப்போம். ஆனால் அதை படித்து இதை ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப தான் என்ன ஆகும், புரியும். ஒரு பொருளை இப்போ என்ன சொல்கிறதாங்க, கேமாயிரம் ஈடோப்புன்னு இருக்கா, கேமாயிரம் ஈடோப்பு இருக்கானோ எடுத்துட்டாங்களா? எப்போ ஸ்கூலில் ரெண்டாவீங்க கேமாயிரம் ஈடோப்பு இருக்கானோ எடுத்துட்டாங்களா? அதுக்கு எடுத்தானுங்க சாமான் தமிழில் படிச்சுட்டோனோ. கேமாயிரம் ஈடோப்பு இல்லையாப்பா? ஆர்பித்தியா அப்படின்னா ரேகா பென்சோ டெக்னாலஜி 10 வருஷம் மாற்றிட்டாங்க. அது ஸ்கூல் பண்ணுங்க இருக்கா அது மாதிரி கேமாயிரம் ஈடோப்பு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? ஓகே செல்ல அது எஸ்பிஎம்மோட சரி விடுங்க நம்மளுக்கு இருக்கோம். அப்போ அந்த விஷயத்த பார்ப்போமா இல்லையா? பார்த்துட்டா நம்ம வந்து அது புரிஞ்சிருமா? செஞ்சு வந்து என்னது ரூமா வரீங்க, அது கட்டையெல்லாம் இருக்கும் வெட்டணும், அது இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் பேர் தான் மாற்றிருக்கானுங்க, விஷயம் ஒன்று தான். கொஞ்சம் டெக்னாலஜியாக இருக்கட்டுமே. ரேகா பென்சோ டெக்னாலஜி இருக்குல்ல, கேமாயிரம் ஈடோ அப்பா நீ கேமாயிரம் ஸ்கீல் காப்பா டெக்னாலஜி. ஸோ அப்போ வந்து அது பார்த்துட்டு என்ன செய்யுமா இல்லையா? வெட்டணும், அது கம் வச்சு ஒட்டணும். அப்போ தான் ஒருத்தன் வந்து வெட்டிக்கிட்டுப்பான், ரொம்ப காண போயிடும். சிப்பா எல்லாருக்கும் ஒருத்தன் வேர்மிக்க தள்ளி விடுவானுங்க, எல்லாம் நடக்கும். இவனோட நல்லா செஞ்சு பார்க்குறோமா இல்லையா? அந்த மாதிரி பகவான் சொன்னதை, கீதையில் அவர் சொன்னதை செஞ்சு காமிக்கல. ஏன்னா அது வந்து போர்க்களம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அர்ஜுனா 45 நிமிஷம் நான் கீதையை சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் சண்டை போடானா, அவனை ஹோல்ட் பண்ணி வை நிப்படி. இப்போ நான் பக்தினா என்ன, ஜபானா எப்படி பண்ணணும், எல்லாம் எப்படி பண்ணணும், இப்படி சாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன ஆகும்? முடிஞ்சு. போர் இல்லை நீ அந்த அன்னைக்கு. அங்கே போரில் வந்து எல்லாம் தூங்கிடுவாங்க, வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. கொரோனா எமர்ஜென்சி டைமில் அவர் அது சொல்லிட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு பகவான், அன்னைக்கு அந்த தருணத்தில் பாப்பர யுகத்தில் நான் கீதை என்ற விஷயத்த சொல்லி தத்துவத்தை சொன்னேன், இப்போ அதை செஞ்சு காமிக்கணும், அதுக்கு நானே போகிறேன் அப்படின்ற விஷயத்தில் மகாபிரபுவா வந்து சொல்லி கொடுக்குறாரு. பக்தினா என்ன, ஜபனா என்ன, ஹரிநாமத்தோடைய மகிமை என்ன, பக்தியுடைய முன்னேற்றம் என்ன, எப்படி பகவானை அடையணும், சாது குரு வைஷ்ணவங்களை தானே சந்திச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அவர் சொல்லி காமிச்சார். ஒரு சன்னியாசனம் என்ன, ஒரு சன்னியாசனம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லி காமிச்சாரு. ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி நடந்துக்கணும், அங்க விதிமுறைகள் அப்படி இருந்தாலும் நாம எப்படி நடந்துக்கணும். அதுக்கு உதாரணம் ஜெகநாத் பூரிக்குள்ள போனீங்கன்னா ஏகாதசி இல்ல, ஏகாதசிக்கு நம்ம தானியம் சாப்பிட்டா பாவங்கள். உதாரணம் சொல்றேன், மகாபிரபு நினைச்சிருந்தா அவர் பகவான், அவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்ல, சட்ட திட்டங்கள் விதிமுறைகளை பின்பற்ற அவசியம் இல்ல. இந்த நாட்டு ராஜா ஒரு சட்டத்திட்டம் போடுறாரு, அவர் பின்பற்ற அவசியம் இல்ல, அவர் மக்களுக்காக கொடுக்கிறாரு, அவர் பின்பற்ற அவசியம் இல்ல. அந்த மாதிரி மகாபிரபு அவர் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாட்டி அவர் எது நடக்காது. சாட்சா பகவான் ஜெகநாத் புரிக்குள்ள ஏகாதசிக்கு ஏகாதசி தேவியை பூட்டி வச்சிருவாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியும்? தெரியாதா? ஜெகநாத் புரிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே, பாஸ்கர் பிரபு ஒண்டி தான். ஓகே, மற்ற பிரபுலாம் போயிருக்காங்க தெரியும். ஓகே, ஆக பிரபு பிரகாஷ் பிரபு இருக்காரு. அங்கே ஏகாதசி தேவியை பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒரு சின்ன விக்கிரம் இருக்கும், சின்ன ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு மடம் மாரி, பார்த்துருக்கீங்களா? இல்லை. அங்கே ஏகாதசி திதி அன்னைக்கு ஏகாதசியை பூட்டிடுவாங்க. உனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, இன்னைக்கு இங்கே ஜெகநாத் பூரிக்குள்ள தாமுக்குள்ள 24 hours பிரசாதம் தானியம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அங்கே போய் உள்ளே போய் சாப்பிட்றவங்க பாவங்கள் வராது. இது மகாபிரபு தெரியும். ஆனால் மகாபிரபு அந்த அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா பிரசாதத்தை வாங்கிட்டாரு. வேணான்னு சொல்லக்கூடாது, ஜெகநாத் பிரசாதம் வச்ச கருணையாச்சா. அவர் நாம சங்கீர்த்தனை பண்ணி ஏகாதசி திதி முடிஞ்சு சாப்பிட்டாரு. அப்ப நம்ம பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் யாரை பின்பற்ற வேண்டும்? மகாபிரபுவை பின்பற்ற வேண்டும். மகாபிரபு சொன்ன சொற்பொழிவை பின்பற்ற வேண்டும். ஏன்னா கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனா சொல்லி கொடுத்தத மகாபிரபு வந்த அந்த அவதாரி அந்த இதுல வந்து அந்த அந்த ரூபத்துல வர்றப்ப அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதை பின்பற்றப்ப கண்டிப்பா நமக்கு சக்சஸ், வெற்றி அடைவோம் பக்தியில. இது ஒரு சின்ன உதாரணம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன ஒவ்வொரு விஷயங்களும் அவர் வந்து பின்பற்றாரு. நாம சங்கீர்த்தன முக்கியத்துவம், சாது சங்கம் முக்கியத்துவம், பணிவு முக்கியத்துவம், அகங்கார ஆணவம். மகாபிரபு ஒன்று பார்த்தாரு,
எல்லா மக்களையும் சம இதுல பார்த்தாரு, ஏற்றத்தாழ்வு பார்க்கல. மகாபிரபு. எஸ், ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், கீழவன் உயர்ந்தவன், இது எதுவுமே பார்க்காம சமநிலையில பார்த்தாரு. அப்ப மகாபிரபு நிலையை நம்ம பின்பற்றுவங்க நம்ம எப்படி இருக்கணும்? அந்த மனநிலைக்கு வரணும். அந்த மனநிலைக்கு வரலன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் எப்படி வெற்றி அடையும்? பாயிண்ட் அதுலயே நம்ம அவுட் ஆயிட்டோம். அந்த மனப்பான்மை வரணும். ஏன்னா நம்ம அந்த அப்ப அது அந்த அதாவது ஆன்மீக, அது பௌதிக மக்களை விடுங்க, பௌதிகமா இருக்காங்க அவங்கள விடுங்க. இப்ப ஆன்மீக ரீதிக்கு வந்த பிறகு அந்த மனநிலை வரல வேண்டால் நாம் எந்த நிலையில இருக்கோம்? பௌதிக மக்கள்ல இருந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. படிச்சவனா, ஐயோ நான் காசு சொல்லுவேன், ஓகே. நீ படிக்காதவனா, ஓகேலா கொஞ்சம் நான் பணக்காரன் கோடீஸ்வரன். ஏழை பார்த்தா என்ன பண்ணுவான்? ஏழை பார்த்தா என்ன பண்ணுவான்? ஒதுங்கிடுவான். காசு இல்லாதவனா இவன்ட்ட போய் நம்ம என்ன ஆயிடுச்சு. படிச்சுவன் படிக்காத பார்த்து என்ன பண்ணுவான்? படிக்காதவனா இவன்லாம் ஏன் நம்ம வச்சுக்கிட்டு வரல தம்மாவலாம் தம்மா கவலாம். இது பௌதிகமா இருக்காங்க, அவங்க ரேஞ்சில இருந்து யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்மீக ரீதிக்கு வந்துட்டோட இதெல்லாம் பார்க்க கூடாது. இல்ல கீதையில பண்டிதா சமதர்ஷனா என்ன சொல்லிருக்காரு? பண்டிதன், நீ பகவானுடைய இது கிருஷ்ண பக்தனா இருந்தா எல்லாத்தையும் சமநிலையை பார்க்கணும். நாய திங்கிறவனு கூட நீ சமநிலையை பார்க்கணும் அப்படி சொல்லுவாரு. மாமிசத்திலே ரொம்ப கீழான மாமிசம் சாப்பிட்றவங்க நாய் தின்பவர்கள். டாக் மீட், நாய் இறைச்சி சாப்பிட்றவங்க, அவங்களையே பகவான் என்ன சொல்றாரு? சமநிலையில பார்க்கணும். அந்த எண்ணம் வரணும். அப்போ நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா இல்லையா? அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்குமா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரணும். அதனாலதான் எங்க பார்த்தாலும் ஆச்சாரியர் என்ன பண்ணாங்க? நம்ம நிலைமை புரிஞ்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் ஒவ்வொரு மனநிலையும் ஒவ்வொரு அழுக்குகளும் ஒவ்வொரு இதயத்தில் இருக்கிறதுனால இந்த பகவான் நாமத்தை சொல்லி 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 நம்ம அதுலேருந்து இது பண்றாங்க, வெளியாக்குறாங்க. அந்த இதை உடைக்கணும், அந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும். தேங்காய் எடுத்து உடைச்சு செதறுமா இல்லையா? அப்படி செதறப்பதான் நாம் ஒழுங்காக ஜபம் பண்ண முடியும். அந்த ஜபம் சரியாக வேலை செய்யும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யாரோட திருப்திக்காக செய்யணும்? பகவான் திருப்திக்காக செய்யணும். இந்த பிரபு மனசு நல்லா சந்தோஷம் அடையணும், அந்த மாதாஜி மனசு சந்தோஷம் அடையணும், அவர் என்னை பத்தி புகழணும், செஞ்சு சேவை அப்படின்னு நம்ம நினைச்சு செஞ்சா அதுக்கு பேரு சேவை இல்லை, வேலை. அதுக்கு பேரு வேலை, ஒர்க். நம்ம சர்வீஸ் பண்ணல, சேவை பண்ணல, தொண்டு செய்யல. தொண்டு என்பது பலனை எதிர்பார்க்காம செய்யறது. பலனை எதிர்பார்க்காம செய்யறது தான் தொண்டு. அப்ப அந்த தொண்டு செய்யறப்ப பகவானை திருப்தி, நான் செய்யற தொண்டு பகவான் திருப்தி அடைவார். 4 பேர் வந்து நம்மளை புகழணும், ஆஹா ஆஹா அருமைப்பா, இந்த மாரி இது பார்க்கவே இல்லை, பட்டை மலை பறக்குதே அப்படிலாம் இல்லை. செய்யக்கூடிய சேவை பகவானை திருப்தி அடையணும், குருவை திருப்தி அடையணும், ஜெகத்குரு குருபாதை திருப்தி அடையணும். அகங்காரம் ஆணவம் இருக்கக்கூடாது. அகங்காரம் ஆணவம்னா என்னது? ஐ எம் லீடர், ஐ எம் சர்வன்ட் லீடர், நான் தான் இங்கே சிஓ, நான் என் மேனேஜிங் டைரக்டர், நான் தான் ஜெனரல் மேனேஜர், நான் தான் மேனேஜர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் சூப்பர்வைசர், நான் தான் லீடர். புரியுதுங்களா? ஏன்னா பகவத் சேவைன்னு வர்றப்ப எல்லாரும் சமம். எல்லா சேவையும் பகவானுக்கு உகந்த சேவை. இந்த சேவையை தான் நான் செய்வேன், அந்த சேவையை நான் செய்ய மாட்டேன், இந்த சேவை எனக்கு ஒத்து வராத சேவை, அந்த சேவை தான் எனக்கு இது. பகவானுக்கு இது வந்து பிடிக்க எனக்கு பிடிச்சது தான் அது. பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்யணும். இது வந்து பக்தியில் வர்றப்ப மனம் போக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் தாண்டி வருது கின்னஸ் ரெக்கார்டில். என்ன ஜிம்னஸ்டிக்கா, குட்டிக்கால் அடிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ பகவான் விஷயத்தில் ஈடுபடுறதுக்கே நம்மளுக்கு இப்படி இருக்க மூச்சு விடணும். ரைட்டா இல்லையா?
அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த ஏளனம் செய்கிறவங்க, பகவானை ஏற்றுக்காதவர்கள், பகவான் மேலே பொறாமை கொண்டவர்கள் இருக்கிறப்ப அவங்களுக்கு என்னது, இந்த மாதிரி இதர விஷயங்கள்ல இந்த 3 விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. யோகி அஷ்டாங்க யோகா, கர்மி கர்ம காண்டம், ஞானி ஞான காண்டம், ஞானம் ஞான யோகா, இந்த 3 விஷயத்தில் மாட்டிக்குவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா பகவானிடம் தஞ்சமடையணும். குருவிடம் தஞ்சமடைய வேண்டும். குரு மூலியமாக பகவானுக்கு சேவை செய்வதாக இருக்கட்டும், பகவான் நாமமாக இருக்கட்டும், பகவானுக்கு எல்லா விதமான விஷயங்களும் அவர் கற்று தருவார். சாது குரு வைஷ்ணவம் ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய பர்ம மத்துவ கௌடி சம்பிரதாயத்தில் குரு வழிபாடு என்பது ரொம்ப 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 முக்கியம். குரு வழிபாடு, ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஷிப் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவங்க மூலிமா தான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம். அவங்க மூலிமா. அதனால தான் யார் சன்னியாசிகள் வந்தாலும் சரி, சாது வைஷ்ணவ குரு வந்தாலும் சரி, நம்மனால முடிஞ்சதை செய்யணும். நம்மளால முடிஞ்சு செய்யணும். எந்த சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை செய்யலாம். சில பேர் அவங்க கார் ட்ராவல் பண்ணி காரில் போவாங்க, சமைச்சு கொடுப்பாங்க, ஒரு அதாவது பணம் முடிதாக உதவி செய்வாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு செய்கிறப்ப அவங்க நம்மளுடைய அந்த பார்வை, அவங்களுடைய பார்வை இருக்குல்ல, சாதுகுரு வைஷ்ணவ பார்வைகள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த கருணை பெருங்கருணை. அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய இன்ட்ராக்ஷன், கட்டளைகள், இந்த மாதிரி உன்னால் முடிஞ்சது கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர்னால என்ன செய்ய முடியும்னு, அதுக்கேற்ற கட்டளை கொடுப்பாங்க. இன்ட்ராக்ஷன், அந்த கட்டளையை கயிறாக பிடிச்சி அப்படியே ஏறி பிடிச்சி கரெக்டாக நம்ம போயிடணும். ஜஸ்ட் ஃபாலோ கட்டளைகள். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அது இல்லாத வரைக்கும் நம்ம மாட்டிக்குவோம். இல்லைன்னா இந்த 3 விஷயத்துலையும் நம்ம மாட்டி திரும்பி பகவான் மீட்டு தஞ்சமடைய மாட்டோம். பகவான் சரணாகதி அடையாது. மீண்டும் பிறப்பு, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், மீண்டும் பிறப்பு மீண்டும் இறப்புலாம் நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அந்த மாதிரி குழம்பியவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான விஷயங்கள் செஞ்சாலும் ப்ராக்டிக்கல் இதாக ஆன்மீகத்தில் எங்கேயுமே முன்னேற முடியாது. பகவானை ஏளனம் செஞ்சவங்க பகவானை வடைக்கிறது, பகவானை ஏற்றுக்காதவங்க, பகவான் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க, பகவான் நாஸ்திகம் உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாத யாருமே எந்த விதமான செயல் செஞ்சாலும் ஏற்றுக்க அவர் பகவானிடம் அந்த தஞ்சமடை பொழுது வெற்றி அடையாது, தோல்வி தான் அடையும். ஓகேவா? இதுதான் மெயினும் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அவங்க வச்சுக்கிற நம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாக போகும். மோகஷ், எந்த விதமான ஆசைகள் அவங்க இது பட்டாலும், அஷ்டாங்க மூலியமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இருந்தாலும் அது பகவான் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. விடுதலையாக இருக்கட்டும், சாந்தியாக இருக்கட்டும், அது அமைதி, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆன்மீகத்தை முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பகவானை ஏற்றுக்காதவங்க, அதான் மோகஷ்ய, ஆசைகளை மயங்குவர்கள், விடுதலை லிபரேஷன், பீஸ் அமைதி, ஸ்பிரிச்சுவல் ரிலாக்ஸேஷன் ஆன்மீக உணர்வு பகவானை ஏற்றுக்காதவங்க, அவங்க அந்த நம்பிக்கை, அவங்க வச்சுக்கிற அந்த விடுதலை நம்பிக்கை, அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, எனக்கு ஆன்மீக உணர்வு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை, எல்லா விதமான நம்பிக்கையும் பகவானை ஏற்றுக்காத வரைக்கும் அது ஃபெயிலியர் தான் முடியும். மோக கர்மானம், இந்த மோக கர்மானம் இருக்குல்ல, கர்ம கண்டத்தை பலநோக்கு செயல்களில் ஈடுபடுறவங்க, இந்த விஷயத்தை பலநோக்கு, அதாவது இந்த விஷயத்தை செஞ்சால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு செய்கிறவங்க, பகவானிடம் தஞ்சம் அடையாதவர்கள், சரணாகதி அடையாதவர்கள், அவங்களுடைய ரிசல்ட் ஜீரோ தான். அப்படின்னா பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் நடக்கும் தவிர பகவான்கிட்ட போக முடியாது. பரிகாரம் என்பது இருக்கு, கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டம் என்பது உண்மை, ஆனால் பகவான்கிட்ட போக முடியாது. எஸ், ஏன்னா நீ பகவான் வேணான்ட்ட, பகவான் தேவையில்லைன்ட்ட. பரிகாரம் செஞ்சேன்னா நான் கிடச்சிருச்சு, இப்போ எனக்கு இது நடக்கணும், இந்த பரிகாரம் இருக்குது, இந்த பரிகாரம் செஞ்சிட்டோன்னே நடந்துடும். அப்போ நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் பகவான் தேவை, அந்த எண்ணங்கள் உருவாயிடும். மோக கர்மானம். 3வது மோக ஞானம், ஞானத்தால் மயங்கியவர்கள். வேதாந்தம் உபநேசம் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐ எம் காட், நான் கடவுள்,
நான் கடவுளுங்க, பகவான் நானும் ஒன்றுக்குள்ள ஒன்றே. அதாவது ஒரே சேமா ஈக்குவல் ஆளுங்க. அவருக்கு 2 கால் இருக்குது, எனக்கு 2 கால் இருக்குது. அவருக்கு 2 கை இருக்குது, எனக்கு 2 கை இருக்குது. அப்படி எண்ணத்தில் இது பண்ணுறாங்க. அதுவும் கிருஷ்ணரை சாதாரண நபர் என்று சொல்கிறவங்க, ஒரு சாதாரண ஒரு மனசுங்க. பாருங்க, யாரு? ஞானி, வேதாந்தத்தை படிச்சுட்டு அவங்க சொல்லக்கூடிய பதில்கள். அப்படியே படித்து ஒரு இதுக்கு வந்தாலும் பகவான் என்பவர் ஒளி தான், உருவம் இல்லை. இதுதான் வந்து மோக ஞான, மோகத்தால் மயங்கியவர்கள். அப்போ ஆசைகளால் மயங்கியவர்கள், கர்மத்தால் மயங்கியவர்கள், அதாவது பல நோக்கு செயலால் மயங்கியவர்கள், அப்புறம் ஞானத்தால் மயங்கியவர்கள். ஓகே, அவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பிரகிருதி மோகனின் ஸ்ரீதஹா, இயற்கையில் மயங்கி, அது மாயத்தால் மயங்கி அவங்க மாயிடம் அடைக்கலம் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து என்றும் பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட அடையாமல், பகவான்கிட்ட தஞ்சு அடையாமல் மீண்டும் மீண்டும் பிறப்பு என்ற இதில் வராங்க. ஆனால் மீண்டும் அவங்க மனசில் இருந்து இந்த எல்லா செயலும் செஞ்சாலும் மீண்டும் அடுத்த இறந்த பிறகு அடுத்த பிரிவு வந்து மனசனா பிறக்கணும் உத்தரவாதம் இல்லை, உறுதி இல்லை. ஏன்னா மீண்டும் பிறப்பாங்க. மாடா பிறக்கலாம், ஆடா பிறக்கலாம், பூச்சி புழுவா பிறக்கலாம், பிரிவு கிடைக்குது. ஆனால் அந்த பிரிவுகள் எல்லாம் பகவானை உணர முடியுமா? பகவானை உணர முடியுமா? அதனால தான் மகாபுரு என்ன பண்ணாரு சொன்னேன் இல்லையா, மகாபுரு என்ன பண்ணாரு? முழுவதும் நாம சங்கீர்த்தனம் பண்ணாரு. அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்றப்ப அங்க இருக்கிற மாடு, ஆடு, நாய், பூனை, புழு, பூச்சி, கண்ணுக்கு தெரியாத எல்லா ஜீவராசிக்கும் அந்த நாமம் போகுது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க நான் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், அந்த ஒளி அதிருது. அதான் பூர்வா சொல்ற டிரான்ஸ்லென்டல் வைப்ரேஷன். இந்த உன்னதமான ஒளி அதிர்வை கேட்கும் போது இங்க இருக்கிற எல்லா ஜீவாத்மா, வெறும் மனசை மட்டும் இல்ல, எல்லா ஜீவாத்மாவுக்கும் நன்மை அடையுது. அதுக்கு கூட சுங்கிய உள்ள நம்ம வந்து பல்லாக்கு உருவம் செஞ்சோமா இல்லையா? அப்போ வந்து ஜோராக மழை பெஞ்சு ஒரு கட்டம் எல்லாம் நின்றுட்டோமா இல்லையா? நின்றுட்டு ஒரு வீட்டில் நின்றுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குருவி, சிட்டுக்குருவி திடீர்னு வந்து அந்த மேலேருந்து அந்த வீட்டு மேலேருந்து அந்த தகவல் அடித்து விழுந்துட்டோன்னா சாகிற நிலைக்கு போயிடுச்சு. இல்லதே அப்போ அங்கே இருக்கிற பிரபோஸு கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பாருங்க, செத்து போகுது, அடிபட்டு ரொம்ப. பார்த்தீங்களா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியல. நான் வேற இது பிரபு நீங்கள் பார்த்தீங்களா? பிரபு அது நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே. அப்போ வந்து அந்த காட்சியை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு. மரணம் பாருங்க, குருவிக்கு, சிட்டுக்குருவி துடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஹரிநாமம் கேட்டுக்கிட்டே உயிரை விட்டுருச்சு. கடைசி வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரி அந்த சிட்டுக்குருவி, இது ரியாலிட்டி, இது ரியல், நம்ம மத்தியில் நடந்தது. வெளியே எங்கே சொன்னாலும் அது வேற இல்லை, நம்ம மத்தியில் நடந்ததா இல்லையா? அப்போ அது பார்த்து நான் உயிரை கூட சொல்கிறாங்க, ஓகே முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ அந்த ரியலாக ரேவல் பார்க்குறப்ப நம்மளுக்கு உயிர் இருந்துச்சு, அப்புறம் அந்த கொஞ்சம் உயிர் இல்லை, துடிப்பு இல்லை, எல்லாம் சேர்த்து அந்த காலம் என்னாச்சு, அப்படி இப்படி ரக்கி தூக்குறாங்க, விழுவுது, காலுக்கும் விழுவுது எல்லாம். அப்போ அதுக்குள்ளே இருந்தது என்னது? அதுக்குள்ளே இருந்தது என்னது? ஆத்மா. ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு சிட்டுக்குருவி என்ற ஒரு பெயர் பெருமையோடு இருக்கும். நல்லா கவனிங்க, ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் சிட்டுக்குருவி என்ற ஒரு பெருமை இருக்கும். அதுக்கு அழகு, பேர் புகழ் இருக்கும். சிட்டுக்குருவி கிட்ட சீத்துக்கு எவ்வளோ அழகு. இறந்துட்ட பிறகு செத்து போச்சா, உடையில் போடு, அது போச்சு, அப்படியே குளிங்க போது முடிச்சா. இங்க இந்த இது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும், எல்லா உடல் எடுத்த ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். மரம் இருக்கு, ஆலமரம், அழகா இருக்கு ஆலமரம். ஆலமரம் தெரியுமா? ஆலமரம் இப்போ ஆலமரம் இருக்கா இன்னும்? அது அடுத்து ஜூவில் தான் பார்க்கணும் போல. நம்ம அடுத்து எல்லா ஆலமரத்தையும் வெட்டிட்டாங்க. இப்போ இருக்கா அப்புறம் இன்னும் ஆலமரம் அங்கே இருக்கா? எஸ்பியில் சுங்கப்பட்டேன்ல, ரொம்ப உள்ள இருக்கும். அரச மரம் அங்கே பார்த்தலாம். ஆலமரம் பார்க்க முடியாது. ஆலமரம் பார்த்தீங்கன்னா வேர் இருக்கும், அந்த வேர் பிடிச்சி தொங்கி விளையாடுவாங்க.
விழுதுகள் விழுதுகள் வாங்க பேரு பாருங்க 10 இருந்துச்சு எல்லாம் வெட்டியாச்சு. அரச மரம் கூட பார்த்துடலாம், அது கிடைச்சிடும் எங்கேயாச்சும். அது குருவி சாப்பிட்டு அதை அங்கங்கே போட்டாருன்னா வந்துடும். ஆனால் ஆலமரம் ரொம்ப லிமிட்டட், ரொம்ப அரிதாக இருக்குது, ஜாராங்க. ரைட்டா இல்லையா? அப்போ பாருங்க, அது அழகு. அந்த ஆலமரம் அழகா அந்த இது வேறு விழுதுகளோடு இருக்கிறப்ப தான் அழகா இருக்கு. அது செத்து காஞ்சி போச்சுன்னா வெட்டி என்ன பண்ணுவாங்க? அடுத்து வெட்டி ஒன்று ஏதோ மேஜை செஞ்சுக்குவாங்க, ஏதாச்சும் அது மூலியமா முடிச்சு, அவ்வளோதான். அந்த ஆத்மா அதில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேரு புகழும். போயிட்டா அதே தான் மனிதனுக்கும். ஆத்மா உடல் இருக்க வரைக்கும் தான் பணக்காரரு, படிச்சவர், உயர்ந்தவர் எல்லாமே. இறந்த பிறகு என்ன ஆகும்? நான் சொல்ல விரும்பல, அழகான வார்த்தை பாடி. பாடி எப்ப எடுக்கிறாங்க ஐயா சார்? பாடி மிஸ்டர், அந்த மிஸ்டர் எப்பயா அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லுவாங்க அந்த மாதிரி. பாருங்க அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லக்கூடாது. பணத்தை போய் எடுக்கிறாங்க பாடி. பாடி எப்போ எடுக்கிறாங்க? பாடி முடிச்சு. அப்ப அந்த பேர் மிஸ்டர் இருக்கார்ல, அந்த மிஸ்டர் யாரை குறிச்சிச்சு? பாடியவா? ஆத்மாவை. ஆத்மாவை தான் குறிச்சிச்சு. அப்ப அந்த ஆத்மா இல்லைன்னு பாருங்க, உடனடியா ஒண்ணுமே இல்லை. ஸோ நாம் இந்த உடலில் அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் மதிப்பு மரியாதைக்காக மட்டும் இல்லை, அதில் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சேவையா இருக்கட்டும், பகவானுக்கு செய்யக்கூடிய அவர் சொல்லக்கூடிய நாமமா இருக்கட்டும், என்ன கைங்கரியம் சேவைகள் தொண்டுகள் செய்ய முடியுமோ செஞ்சிடணும், அந்த விஷயத்தை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பாக்கி பாரத்தை பகவான் மேல போட்டுருணும். இதை தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய கொள்கை, எண்ணமா இருக்கணும். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன், மிச்ச பாக்கி பாரத்தை பகவான் மேல நான் விட்டுறேன். இதுக்கு மேல பகவான் நீ தான் பார்த்துக்கணும். இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய பக்தி சக்சஸ், வெற்றி. அது வரைக்கும் நம்ம மீண்டும் மாட்டிக்கிட்டே இருப்போங்க, பக்தியில முன்னேறவே முடியாது. அதுக்கு தான் என்னென்ன சொல்லுவாங்க, மொத்த நாமங்கள் சொல்லுங்க, சேவை செய்யுங்க, சேவை செய்கிற மனப்பானம், கேட்குற பழக்கத்தை வளர்த்துக்கணும், கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் தூங்கியிருக்காங்க. இப்போ கௌரவ மகாராஜில் கிளாஸில் ஒருத்தர் நிம்மதியிலன்னு கிளாஸ் கேட்பாரா, என்ன இல்லையா, நிம்மதி கிளாஸ் கேட்பாரா. சரி, அவர் சொன்னாரா, நீ டெய்லி பாவந்து கிளாஸ் கேள், நித்தியம் பாவந்து செய்வ, டெய்லி கிளாஸ் கேள்வி. கிளாஸ் கேட்டுட்டு பாரு, தட்டு சத்து கேட்குமா. அப்போ அங்கே இருக்கிற பிரம்மச்சாரிலாம் என்ன பண்ணுவாங்களா, ஏஞ்சி போய் சொல்லுவாங்களா. அவர் சொல்லுவாரா, வெயிட், அவன் டெய்லி மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு நாளைக்கு 3 வேளை சிலபாஸ் மக்கான். ஆஃப்டர் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்ற மருந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டெய்லி மருந்து சாப்பிட்றதுனால ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், தூங்கிட்டு இருக்கான், அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் 2 நாள் அங்கே இருக்கிற பிரம்மச்சாரிகள்லாம் சீரியஸாக கிளாஸ் பிடிக்க எடுத்துப்பாங்க. இப்போ என்ன அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. அந்த மாதிரி சத்தம் கட்ட யார் பிடிக்குமா? எல்லாத்தையும் கரமான சத்தம் பிடிக்குமா? அடிச்சலாம் போல தோணுமா? கோவம் வருமா? சொட்டு கோவம். இப்போ என்ன சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மச்சாரி தள்ளிவிட்டு சைட் செல்லோ ஒரு மினிட் உட்காந்து பிடிக்காகிறாரா. ஒரு வாரம் போயிடுச்சு. போயிருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது, இது எடுக்கிறது. இப்போ எல்லாம் கேட்டாங்களா, அன்னைக்கு சவுண்டெல்லாம் விட்டுட்டு இருந்தாரு, இப்போ என்னாச்சு? எஸ், டெய்லி கேட்க உள்ளுக்கு இருக்கிற அனார்த்தங்கள், குப்பைகள், அழுக்குகள் எல்லாம் வெளியாயிரும். வெளியாயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த கேட்குற உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா உள்ளுக்கு பனி போல மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பனி போல இப்போ நான் அவனுக்கு அந்த ஒளி வட்டத்தை கொடுத்தேன், சூரியன் வந்துட்டோன்னு பனி போயிருதா இல்லையா? ஒரு பனி மூட்டமாக இருக்கிறப்ப அங்கே இருக்கிறத மரமா, செடியா, கொடியா, மனசுனா கூட தெரியுமா? தெரியாது. இந்த பனி ரொம்ப உங்க காலையில் வேலைக்கு பனி ரொம்ப தூரம் பார்த்தா ஒன்று என்ன இருக்குதுன்னே தெரியாது. சூரியன் வந்துட்டு என்ன ஆயிரும்? பகவானுடைய இந்த பார்வைகள் பட்டோன, பகவான் மேல கருணை கிடைச்சோன்னே அது எல்லாமே அப்போ யார் மூலியமா கிடைக்குதுன்னா குரு மூலியமா கிடைக்குது. அதனால தான் குரு அருள், திருவருள். குரு கருணையால் கிருஷ்ணன் கிடைக்கிறார், கிருஷ்ணர்ல குரு கிடைக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பகவானை ஏளனம் செய்கிறவங்க 3 மயக்கத்தில் மயங்கி போய் அவங்க ஃபெயிலியர் தான் அடைகிறாங்க.
பகவானுடைய சங்கத்திலையும் சாது சங்கத்தின் மூலியமாகவும் பகவான் பக்தியில் ஈடுபடுறவங்க, சேவையில் ஈடுபடுறவங்க, பகவான் நாமத்தை சொல்றவங்க எல்லாரும் பகவான்கிட்ட தஞ்சை அடைகிறாங்க. இது முழுக்க முழுக்க பகவானை ஏற்றுக்காதவர்கள், பகவான் மேல் பொறாமை கொண்டவர்கள் என்ன விதமான காரியம் செஞ்சாலும் அது தோல்விதான் அடையுதுன்னு சொல்றாரு. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்க நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. ஓகேவா? இது 11வது ஸ்லோகத்தோடைய தொடர்ச்சி, 11வது ஸ்லோகத்தோடைய தொடர்ச்சி. ஓகேவா? ஸோ இந்த மூட விஷயத்தில் மயங்கியவர்கள் எல்லாரும் தோல்விதான். ஸோ மகாபிரபு சொல்லிட்டாரு, கிருஷ்ணரும் சொல்லிட்டாரு, இந்த 3 விஷயங்களும் நம்மளுக்கு தோல்வி தான் அடையும். யோகி, கர்மி, ஞானி. பகவானுடைய கலியுகத்தில் ரெக்கமெண்ட் பண்ண என்ன சொல்லுவாங்க? சிவாரிசு பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமங்கள் மூலியமாக பகவானை ஹரே ஸ்ரீ ராதா கோபால்ஜிக்கு. ஸோ இன்றைய அந்த உபன்யாசம் இதுதான். ஓகே, ஸோ இந்த சம்மதமாக ஏதாவது கேள்விகள்? ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.